அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, முழு பாலஸ்தீனத்தை நோக்கி பயணத்தில் 15வது நாள் போர். காசா போர் என்று பார்த்தால் 485வது நாள். இதில் நெத்தன்யாகு பெற்ற தோல்வியை தாழமாட்டாமல் நேரடியாக தங்களுடைய காட்ஃபாதர் என்று அறியப்படக்கூடிய அந்த இரட்சகனை நோக்கி ஓடியிருக்கிறார் ட்ரம்ப்பை. ஆனால் ட்ரம்ப்போட எடுத்த உடனே சந்தித்த மாதிரி தெரியல. விட்காஃபை சந்தித்திருக்கிறார். அவரிடத்தில் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், வெஸ்ட் பேங்கில் நாங்கள் தோற்று போவோம் போல் இருக்கிறது. அதனால் நீங்கள் வெஸ்ட் பேங்கில் எங்களுக்கு ஒரு உடன்படிக்கையின் மூலம் பெற்றுத்தர வேண்டும். அதை நீட்டி முழக்காமல் சொன்னால் காசாவுக்கு பதிலாக நாங்கள் வெஸ்ட் பேங்கை எடுத்துக்கொள்கிறோம். ஏற்கனவே எடுத்துக்கிட்டான். ஆனால் இப்போ இஸ்லாமிக் ஜிஹாத் அங்கே போனதுனால ஒரு கடந்த 15 நாட்களாக பயங்கரமான தாக்குதலை இவனை நடத்தி வருகிறான். போராளிகளும் தங்கள் பங்கில் பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். ஆகவே அது ஒரு கோரிக்கை, வெஸ்ட் பேங்கை எங்களிடத்தில் பெற்றுத்தாருங்கள் என்று. அடுத்து சீஸ்ஃபயரை டிலே பண்ணுறதுக்கு என்னமெல்லாம் உண்டோ அதில் முதல் பகுதியாகத்தான் இந்த வெஸ்ட் பேங்கை எடுத்து தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது டீமிலிட்டரைசேஷன் ஆஃப் காசாவை இருந்து போராளிகளை அப்புறப்படுத்த வேண்டும். அது தாத்தா காலத்திலே நடக்காது. ட்ரம்ப் போட்ட ஆர்டர்ஸுக்கெல்லாம் பயங்கரமான எதிரொலி. அதனால் ட்ரம்ப் இப்போ பயங்கர தலைவலியில் இருக்கான். கனடாக்கு சைனாக்கெல்லாம் போட்ட இந்த டாரிஃப் ஹைக், அதாவது அந்த அவர்களுடைய கம்பெனிகளுக்கு போட்ட அதிகமான வரியை அவர்கள் நாங்கள் உரிய நேரத்தில் உனக்கு தக்க பதிலடி தருவோம் என்று வரிந்து கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். பணிந்து போகவில்லை. அடுத்தது இப்போ போய் ட்ரம்ப்கிட்ட எனக்கு எல்லா கைதிகளையும் திரும்ப பெற்றுத்தான்னு கேட்குறான். அந்த முட்டா பயல, சனிக்கிழமையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நீ தொடங்கி இருந்தால் இப்பொழுது உனக்கு ஒரு பகுதி கேப்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்கள் வந்திருப்பார்கள். இதுக்கு ட்ரம்ப் காலில் போய் விழுவான. அடுத்தது எல்லா பத்திரிகைகளும் சொல்ல டீல் டு அனெக்ஸ் வெஸ்ட் பேங்கையும் நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டு எங்களுக்கு சேர்த்து தந்துரு. அது வெஸ்ட் பேங்க் அப்போ விட்டு ட்ரம்ப்போட அப்போ விட்டு சொத்து இல்லை, அதை விட்டு தர்றதுக்கு நாங்கள் காரணத்தை கொண்டு விட்டு தர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் காரணம் காட்டி தன்னுடைய இந்த போர் நிறுத்தத்தினோட அடுத்த கட்டத்தை காலதாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதுக்கு பிறகு அவனுடைய, அதாவது யூதர்களுடைய பாரம்பரிய சியோனிஸ்டுகளுடைய பாரம்பரிய பழக்கமாகிய எந்த ஒப்பந்தத்தையும் மீறாமல் இருந்ததில்லை. அதே போல இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியிருக்கிறான். அதில் ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேண்டிய, அதாவது கட்டுமான பொருட்கள், அதற்கான கருவிகள் காசாவுக்குள்ளால் அனுமதிக்கப்பட வேண்டும். அதை காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கிறான். மெடிக்கல் சப்ளைஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் வந்து சேராமல் தடுத்து கொண்டு இருக்கிறான். அதே போல் ஓரளவுக்கு எரிபொருட்கள் வந்து கொண்டு இருந்தாலும் அது போதுமான அளவுக்கு இல்லை. இப்படி சீஸ்ஃபயர் வயலேஷன். நுஸ்ரத் கேம்பில் கடல் வழியாக ஒரு சின்ன தாக்குதல், ரஃபாவில் ஒரு வார்னிங் ஷாட்டுன்னு சொல்லி ஒரு பீரங்கி தாக்குதல், இதெல்லாம் நடத்தி இருக்கிறான். ஒரு குழந்தை நுஸ்ரத் கேம்பில் காயம்பட்டு இறந்து இருக்கிறது. ஆனால் வெஸ்ட் பேங்கில் இவனுக்கு வட்டி முதலமாக சேர்த்து கொடுக்குறாங்க. நேற்று நார்தர்ன் வெஸ்ட் பேங்கில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. அதில் பல இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். அடுத்தது நிபுலஸில் ரைடு பண்ண வந்திருக்கான். அங்கே ஒரு ஆம்புஷை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஆம்புஷில் பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸில் அள்ளி செல்வதை காட்டுகிறார்கள். அடுத்தது அதே போல் ஜெனினில் 4-5 தடவை தோற்று போயிடுச்சு. எப்படி கான் யூனிஸ்லையும் ஜபாலியாலையும் பெய்த் லோஹியாலையும் பலமுறை தோற்று போய்விட்டு திரும்பவும் வந்தானோ, அதே மாதிரி கானூனிஸில் அடி வாங்கிட்டு நேற்று பின்னங்கால் பிரடையில் பட ஓடினார்கள். இன்றைக்கு மீண்டும் திரும்ப வந்திருக்கிறார்கள். அந்த ஜெனினில் 100 பில்டிங்கை இது வரைக்கும் இடிச்சிருக்கான். 15,000 பேரை
டிஸ்பிளேஸ்ட். அங்கேயும் இப்பொழுது மக்கள் காசா பகுதியைப் போல மக்கள் அங்கெங்கும் அலைய தொடங்கிவிட்டார்கள். மக்கள் இப்பொழுது, அதாவது மீடியாக்கள் ஒன்றை சொல்லுகின்றன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று வருகின்ற போது, அந்த மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்று வருகின்ற போது, கடந்த 100 வருடங்களாக அவர்கள் இதை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள், இது ஒன்றும் அவர்களுக்கு புதியதில்லை என்று வார்த்தையை சேர்த்தே சொல்லுகிறார்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் நியூ, இட் இஸ் செஞ்சுரி ஓல்டு. அது ஒரு நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது தான் என்பது. அந்த சூழ்நிலையோடு வாழ பழகி கொண்டார்கள். ஒரு வழிபோக்கரை போல இந்த உலகத்தில் வாழுங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு நபிமொழி உண்டு. அது இந்த மக்களுக்கு தான் மிகவும் பொருந்தும் போல் தெரிகிறது. ஆனால் இந்த மக்கள் தான் இறுதியில் வெற்றியும் பெறுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆக துல்காமில் ஒரு இளம் வயது 18 வயது வாலிபன் ஒருவனை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். போராளிகள் எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு ஷூட்டிங் ஆப்ரேஷன் நடந்திருக்கிறது. டெல்லவிலும் அதே மாதிரி ஜெருசலத்திலும் நடந்திருக்கிறது. பல இஸ்ரேலியர்கள் காயப்பட்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்போ இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் பொறுப்பேற்று நாங்கள் தான் செய்தோம், நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, எங்களை வெஸ்ட் பேங்கில் உள்ள இதை பிடுங்கி போட்டு விட்டு. அதனால் இப்போ வெஸ்ட் பேங்கில் தோற்று போகிறதுனால தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் ட்ரம்ப்கிட்ட போயிருக்காங்கிறது தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வெஸ்ட் பேங்கில் இடங்களை விலைக்கு வாங்கிறது, இருக்கின்ற பாலஸ்தீன மக்களிடம் இடங்களை விலைக்கு வாங்கி வெஸ்ட் பேங்க் மேக்கரையை தனக்கு சாதகமாக மேற்குகரை தனது சாதகமாக ஆக்கி கொள்ளலாம் என்ற ஒரு முயற்சி நடைபெறுகிறதாம். அதில் செட்டிலர்ஸுக்கு வந்தேரிகளுக்கு பணத்தை கொடுத்து பூர்வீக குடிகளிடம் இருந்து இடத்தை வாங்குங்கள்னு 1896களில் தியோடர் ஹசில் இதே போல தான் கலிஃபாவிடம் தன்னுடைய சியோனிஸ்ட அமைப்பை தொடங்கிவிட்டு யூதர்களுக்கு என்று ஒரு நாடு என்ற அமைப்பை தொடங்கிவிட்டு கலிஃபாவிடம் கேட்டபோது அவர், எனக்கு கால்கைகளை வெட்டி தந்து விடுவது உனக்கு எளிது அல்லாமல் பாலஸ்தீன ஒரு பகுதியை உனக்கு விலைக்கோ இனமாகவோ தருவதோ எங்களுக்கு என்னால் முடியாது என்று கலிஃபா அவர்கள் சொன்னார்கள். அதோடு இந்த இரத்தம் என்னுடைய மக்களுடைய, இந்த பூமி என்னுடைய மக்களுடைய இரத்தத்தால் விரவப்பட்டது, இதில் ஒரு அணு கூட உனக்கு தரமாட்டேன். நீ இங்கே உலகம் முழுவதும் அகதிகளாக அலைந்த உங்களுக்கு இங்கே வாழ இடம் தந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்குள்ளாலே சில கவுட்பு வேலைகளை செய்கிறீர்கள், இந்த நாட்டுக்குள்ளால் ஒரு நாட்டை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்ற தகவல் எல்லாம் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வெளிப்படையான கிளர்ச்சியில் ஈடுபடாத வரைக்கும் உங்களை நான் தொடுவதில்லை. ஆனால் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போவதற்கு பாருங்கள், மீண்டும் அடித்து விரட்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வராதீர்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன முத்தாபான வார்த்தைகளில் இந்த பூமி எங்களுடைய பூர்வ ஜென்மங்களின் இரத்தத்தால் விரவப்பட்டது என்று சொன்னார். இப்பொழுது நமக்கு அது நன்றாக தெரிகிறது, எப்படி காசாவிலும் மேற்கு கரையிலும் ஜெருசலத்திலும் இன்னும் இதர பகுதிகளிலும் அது இரத்தத்தால் விரவப்படுகிறது, எப்படி அந்த மக்கள் அதில் இரத்தம் சிந்துகிறார்கள், எப்படி அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் கண்ணால் பார்க்கிறோம். இதை அவர் அந்த முத்தாய்ப்பான வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது வெஸ்ட் பேங்கில் அந்த இடத்த வாங்குறது பார்த்தா முடியல. இப்போ ட்ரம்ப்கிட்ட போய் நிற்கான், ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு எனக்கு மேற்கு கரையை எனக்கு உடனே சொந்தமாக்கித்தா என்று. 110 வருஷமா ஒரு நாடு, அதில் கழிஞ்ச 75 வருஷமா அமெரிக்காவினுடைய உதவி இப்போவும் போய் இந்த சின்ன போராளிகள் குழுக்கள்கிட்ட ஒரு 4 முனிசிபாலிட்டி மீட்க முடியலை. இவங்களை வெளியேற்றுறது ஏதோ ட்ரம்ப்பு கையில் இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி. அங்கே போய் ட்ரம்ப்கிட்ட போய் நிற்கிற ட்ரம்ப்புனுடைய இமேஜ் நாளுக்கு நாள் அழிஞ்சிட்டு இருக்கு, அமெரிக்காலையும் வெளி உலகத்திலையும். இந்த சமயத்தில் போய் உனக்கு காட்ஃபாதர்னு எடுத்து வச்சுட்டு நிற்கிற. அதனால் உன்னுடைய முழு தோல்வியும் விரைவில் சேரும். இதனுடைய இந்த ஹேக் குரூப் என்று சொன்னோம், அதாவது அவர்கள் முழு பாலஸ்தீனை நோக்கி, அதில் இப்போ பிரான்ஸ்கா அல்பேனியான்னு சொல்லக்கூடிய அல்பேனிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யுஎன் ராப்பர்ட்டியர், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவர், அந்த இயக்கத்தை முனைப்பாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல, லெட் அஸ் மேக் இட் ரியல், பாலஸ்தீனத்தை, அதாவது முழு சுதந்திரம் பெற்ற பாலஸ்தீனத்தை நாட்டு நடப்பாக மாற்றுவோம். லெட் அஸ் கீப் க்ரோயிங், நாம் அதில் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்று. இப்பொழுது கியூபாவும் இன்னும் பல நாடுகளும் அதில் சேர்ந்திருக்கின்றன. குறிப்பாக ஹோண்ட்ரஸ் என்ற நாடு அதில் சேர்ந்திருக்கிறது. ஆக இந்த அமைப்பு 9 நாடுகளாக இருந்து 11 நாடுகளாக மாறி இருக்கிறது. இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய மரண அடியை கொடுக்குது. ஏன்னா இந்த ஹேகே குரூப் இப்போ சதர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுனுடைய லிபரேஷன் லீடராக பார்க்கப்படுகிறது. அதாவது உலகின் தெற்கு பகுதியினுடைய
விடுதலை அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் இப்போ ஒரு கோஷத்தை சேர்த்திருக்கிறார்கள். நோ நேஷன் இஸ் எபோவ் லா. எந்த நாடும் எந்த சமுதாயமும் எந்த நாடும் சட்டத்துக்கு மேல் இல்லை. நோ கிரைம் வில் கோ அன்ஆன்சர்டு. எந்த மனித இனத்துக்கு எதிரான குற்றமும் தண்டிக்கப்படாமல் அல்லது அவர்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் எவனும் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். உலகத்தில் ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே அபு மூசா மர்சூக் என்று சொல்லக்கூடிய டைரக்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் ஹமாஸ் ரஷ்யாவுக்கு ஒரு குழுவோடு செல்கிறார். ரஷ்யாவோடு பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை பேசுவார் என்று தெரிகிறது. அமெரிக்காவில் இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த ஜெனிகல் என்ற அமெரிக்க பிரிசனர் ஹமாஸை புகழ்ந்த வண்ணமாக அமெரிக்கா முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் அமெரிக்காவில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இங்கே ட்ரம்ப் அமெரிக்கா போயிருக்காரு. ஹமாஸை சேர்ந்தவங்க ரஷ்யாவுக்கு போகிறாங்க. அடுத்தது நம்ம ஜூலானி ஹெச்டிஎஸ், அதாவது ஹிஸ்பு தஹ்ரீர் ஹெச்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கயாத் தஹ்ரீர் அல் ஷாமுடைய தலைவர் ஜூலானி அரபு நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். அடுத்தால துருக்கி எல்லாம் போவார். அவர் தன்னோட ட்ரெஸ் பேட்டர்னை மாற்றிக்கிட்டாரு. ஒரு வெஸ்டர்ன் டிப்ளமேட் மாதிரி இது பண்ணுறாரு. முதல்ல தொடக்க காலத்தில் அவர் ஒரு அரபு ட்ரெஸ்ஸோடையும் ஒரு முஜாஹிதோடைய ட்ரெஸ்லையும் இருந்தார். அவருடைய மாற்றத்தை மேலை நாட்டு மயமாகி விட்டார் என்பதை இந்த ட்ரெஸ்ஸில் இருந்து புரிந்து கொள்ளலாமா என்னான்னு தெரியவில்லை. இதனிடையே சிரியாவில் இஸ்ரேல் ஒரு தளத்தை கட்டி கொண்டு இருக்கிறது. நேற்று நான் சொன்னேன், ஒரு கவர்னரேட்டனுடைய ஆஃபீஸை எரிச்சுது. அது நாங்கள் இல்லை, அங்கே உள்ள இஸ்லாமிக் ஃப்ராண்ட் தான் என்று சொல்ல முயற்சி பண்ணியது. ஆனால் பல பத்திரிகையாளர்கள் அது வீடியோவில் கையும் களவுமாக பிடித்து போட்டு விட்டதால் அது ஒத்துக்கொண்டது. இப்பொழுது இஸ்ரேல் அங்கு ஒரு தளத்தை கட்டி எழுப்புகிறது சிரியாவில், டமாஸ்கஸுக்கு பக்கத்தில். இவர் அதை விட்டுக்கிட்டு இங்கே ரியாது அங்கங்கன்னு சுற்றிட்டு கிடக்கிறாரு. ஆனால் அங்கே சிரியன் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் நேற்று நல்ல அடி கொடுத்திருக்கிறார்கள். இதை ஈரான் அதை வரவேற்றிருக்கிறது. ஆக சிரியாவில் இஸ்ரேல் தன்னை பிடியை அதிகப்படுத்தலாம். தான் இழந்ததை காசாவிலும் மற்ற இடங்களில் இழப்பதை சிரியாவில் கொண்டு வரலாம். ஏனென்று சொன்னால் சிரியாவில் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்புகிறது. ஆனால் போராளிகள் குழு அங்கே மிக பலமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது லெபனானுக்கு வந்தால், லெபனான் மக்கள் எல்லா பெரும்பாலான கிராமங்களில் இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தை எதிர்த்து சண்டையிட்டு அவர்கள் தங்களுடைய இடங்களை கையகப்படுத்தி கொண்டார்கள். அதற்கு லெபனானுடைய இராணுவம் உதவி செய்திருக்கிறது. அதனால் இஸ்ரேலுக்கு பஃபர் சோன் லெபனானில் இல்லை என்ற நிலை வந்திருக்கிறது. அதனால் விரக்தியடைந்த நெத்தன்யாஹூ ட்ரம்ப் கிட்ட இன்னும் என்னமெல்லாம் கேட்பாருன்னு தெரியல. ஆனால் ட்ரம்ப் அவரை சந்திக்கலை, விட்காப் சந்தித்து இருக்கிறார். இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய இது என்னவென்று சொன்னால், காசாவில் நடந்திருக்க வேண்டிய போர் நிறுத்தம் இழுத்து கொண்டே போகிறது. ஆக இந்த சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்தத்தினுடைய மீதி பகுதியை இவர்கள் எப்படி செயல்படுத்த போகிறார்கள் என்று தெரியவில்லை. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம். வாய்கிறதாவா நான்